மகேந்திர சிங் தோனி இப்போ ரீசெண்டாகவே பழைய ஹேர் ஸ்டைல் எப்படி கிரிக்கெட்டுக்கு உள்ளே ஸ்டார்டிங்கில் வந்தாரோ நல்லா நீளமான முடி வச்சுக்கிட்டு பின்னாடி அப்புறம் தாடி இருக்காது. இப்போது என்ன பண்ணுறாருன்னா அதே ஹேர் ஸ்டைலை பின்பற்றதால அவர் இந்த வருஷம் கிரிக்கெட்டில் அதுவும் ஐபிஎல்லில் ரிட்டையர் ஆகிடுவாரா அப்படின்ற மாதிரி கேள்வியெல்லாம் போய்கிட்டு இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் எல்லாத்துலேயும் இருந்துமே ஓய்வை அறிவிச்சிட்டாரு. இப்போது மீதம் இருக்கிறது இந்த ஐபிஎல் மட்டும்தான். இதில் இருந்து எப்போ ஓய்வு பெறுவார் அப்படின்ற கேள்விக்குறி இருந்துக்கிட்டு இருக்கு மக்களுக்கிடையே. அது மட்டும் இல்லாமல் அடுத்தது இவர் போயிட்டாரு அப்படின்னா யார் சிஎஸ்கே டீமை வழி நடத்துவாங்க, அதாவது யார் அடுத்த கேப்டனாக இருப்பாங்க அப்படின்றது தான் கேள்விக்குறியாக இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ எவரிவன், நான் உங்கள் குணாமுக்தி. சிஎஸ்கே டீம் எடுத்துக்கிட்டாலே தோனி தான். கிட்டத்தட்ட ஐபிஎல் 2008 ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த 10 ஐபிஎல் டீம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆனால் 8 ஐபிஎல் டீம் தான் இருக்குது. சமீப காலமாக தான் 10 ஐபிஎல் டீமாக 2 டீமை ஆட் பண்ணாங்க. அந்த 10 ஐபிஎல் டீம்லேயும் சரி, ஒரு ஃப்ரான்ச்சைஸில் எந்த ஒரு மற்ற டீமில் எல்லாத்துலேயுமே கேப்டன்ஸ் மாறிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு ஃபாரினர் கேப்டன்ஸ் கூட இருந்துக்கிட்டே இருந்தாங்க. பட் ஆனால் சிஎஸ்கே டீமை பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ரான்ச்சைஸில் ஒரு ஃபாரினர் பிளேயர் கூட கேப்டனாக இருந்ததே கிடையாது இது வரைக்கும். இப்போது 2024 ஐபிஎல் நடக்க போகுதில்ல, இது வரைக்குமே எந்த ஒரு ஃபாரின் பிளேயர் கேப்டனாக இருந்ததே கிடையாது அப்படின்றது ஒரு பெரிய ரெக்கார்டு. அது மட்டும் இல்லாமல் கேப்டன்சி மாறி இருக்குது. சில மேட்ச்சில் தோனி விளையாடாதப்போ சுரேஷ் ரெய்னா சில மேட்ச்சில் கேப்டனாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் போன சீசன் நினைக்கிறேன் 2022 ஜடேஜாவுக்கு கேப்டன்சி வாய்ப்பு கொடுக்கப்பட்டதால் அவர் தன்னால் முடியலை. ஒரு 7 மேட்ச் கேப்டனாக இருந்தார், அவரால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அதுக்கு அடாப்ட் ஆகலை. அதனால் அவர் மறுபடியுமே மீதி இருக்கிற 7 மேட்ச்சுக்கு தோனிக்கிட்டேயே அந்த கேப்டன்சியை ஒப்படைச்சிட்டார். இப்போவும் தோனி தான் கேப்டனாக இருந்துகிட்ருக்காரு சிஎஸ்கேக்கு. பட் இப்போது அவர் ரிட்டையர் ஆகிற சுச்சுவேஷன். பட் கிட்டத்தட்ட ஒரு 41 வயசு ஆகுது மகேந்திர சிங் தோனிக்கு. அதுக்கடுத்து யார் சிஎஸ்கே டீமில் கேப்டனாக இருப்பாங்க அப்படின்றது தான் ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. இப்போது யாரை கேப்டனாக போடுவாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போது நல்ல அனுபவமிக்க பிளேயர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஹானே இருக்கார், டெவான் கான்வே, தென் மிச்சல் சாண்டனர், மோயின் அலி. இந்த 4 பிளேயர்ஸ் மட்டும்தான் ஆல்ரெடி கேப்டன்சியாகவும் இருந்திருக்காங்க, நல்ல அனுபவமிக்க வீரர்களாகவும் இருக்காங்க. ரஹானே ஒரு டெஸ்ட் பிளேயர் அண்டு ஓடிஐ ஃபார்மட், T20 எல்லாத்துலேயுமே சிறப்பாக விளையாடக்கூடியவர். போன வருஷம் ஐபிஎல்லையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். 2023 ஐபிஎல்லில் அவரும் ஒரு சிஎஸ்கே கோப்பையை வென்றதற்கு அவரோட பங்களிப்பும் முக்கியமாக இருந்தது. அதுக்கடுத்து மீதி இருக்க பிளேயர்ஸ் எல்லாமே ருத்ராஜ் கேக்வாடை சொல்லலாம். பட் ஆனால் அவருக்கு அனுபவம் இல்லை, யங்ஸ்டராக இருக்கார். ஆனால் சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாருமே மூத்த பிளேயர்ஸ் எல்லாருமே கேப்டன்சியில் அனுபவமிக்கவர்களாக தான் இருக்காங்க. இருந்தாலும் யார் இதில் கேப்டனாக நியமிப்பாங்க அப்படின்றது கேள்விக்குறி தான். ரஹானேக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவருக்கு 36 வயசு தான் ஆகுது. அவர் டெஸ்ட்டை விளையாடியிருக்காரு. கீப் காமாக அவர் இப்போ மோஸ்ட்லி அவர் அதிகமான டெஸ்ட் மேட்ச்சில் அவர் வின் பண்ணியிருக்காரு. அவர் டெஸ்ட் மேட்ச்சில் கேப்டனாக இருந்த மேட்ச்சு வின் ஆகிருக்கு. டீம்ஸ் இந்தியன் டீம் வின் ஆகிருக்கு. ஓடிஐயில் அவர் கேப்டனாக இருந்ததில்லை, T20 கேப்டனாக இருந்ததில்லை. பட் அவரை கேப்டனாக போட்டால் நல்லா இருக்கும், டீமும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்றது என்னோடய ஒப்பீனியனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அடுத்தது டெவான் கான்வே, மிச்சல் சாண்டனரும் கேன் வில்லியம்சன் மேட்ச்சில் இல்லாதப்போ அவர் கேப்டனாக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மோயின் அலி தன்னோட இங்கிலாந்து டீமில் இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் அவரும் கேப்டனாக செயல்பட்டிருக்காரு. T20 மேட்ச்லலாம் எல்லாருமே இவங்க எல்லாருமே தோனியோட அனுபவத்தை இவங்கள்ட்ட எடுத்திருப்பாங்க. அவர் என்னெல்லாம் எப்படியெல்லாம் கேப்டன்சி பண்ணுறாரு, ஒரு யுக்தி ஐடியாஸ் எல்லாமே கிடைச்சிருக்கு. ஸோ அதனால் இவங்களை சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெட்டர். இவங்க ஒரு 4 பேர் இருக்காங்க. இந்த 4 பேரில் என்னை பொறுத்த வரைக்கும் யாரை கேப்டனாக போடலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ரஹானேவை போடலாம். எல்லாத்துலேயுமே அவர் சூட் ஆவார். ஒரு பிளேயரை பிக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு கீப் அண்ட் காமாக அந்த டீம்லேயே அதுக்கடுத்து டென்ஷன் ஆகாமல் தோனி டென்ஷன் ஆவார். சில மேட்ச்சில் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் மோஸ்ட்டாக
டென்ஷன் ஆகாமல் வந்து டீமில் இருக்க பிளேயர்ஸ் கூட வந்து அந்த மேட்சை கொண்டு போகிறதுன்னு பார்த்தா தோனிக்கு அப்புறம் வந்து ரஹானே கொண்டு போவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அடுத்து இவர் ரிட்டையர் ஆகிட்டார் அப்படின்னா இதுக்கு அடுத்து ரஹானே கேப்டனாக போடலாம். அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கெல்லாம் முன்னாடி ஒரு பிளேயர் இருந்தார். அவர் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக அவர் தான் இப்போது சிஎஸ்கே டீமுக்கு கேப்டனாக இருந்திருப்பார். அது யாருன்னா ஃபேப் டூ பிளஸி. அவர் வந்து இப்போ ஆர்சிபியில் இருக்கார். ஸோ அதனால் வந்து அவரை வந்து இது பண்ண கேப்டன் ஆக்க முடியாது, ஏன்னா டீம்லேயே இல்லை. ஸோ அதனால் வந்து அவரை கேப்டன் ஆக்க முடியாது. தென் வந்து இப்போது தோனி விட்டு போயிட்டார் அப்படின்னா அவர் டீமில் கண்டிப்பாக ஒரு அங்கமாக இருப்பார். கேப்டனை சூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அவர் தான் டிசைட் பண்ணுவார். அண்டு டீமில் ஒரு மென்டாராக கண்டிப்பாக வந்து சிஎஸ்கே டீமில் தொடர்ந்து அவர் இருந்துக்கிட்டே இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவர் மூலயமா வந்து நிறையா பேர் வந்து நிறையா விஷயத்த வந்து கற்றுருக்காங்க. ரிங்கு சிங் வந்து சுரேஷ் ரெய்னா நிறையா பேர் வந்து சொல்லியிருக்காங்க தோனிக்கிட்டேருந்து தான் நிறையா விஷயத்த நாங்கள் கற்றுட்ருக்கோம் அப்படின்றது சொல்லிட்டு இருக்காங்க. சிஎஸ்கேல விளையாடுற பிளேயர்ஸும் வந்து இவர் கூட விளையாடுறது வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொன்னான வாய்ப்பாக இருக்குது, நாங்கள் நல்லா யூஸ் பண்ணிப்போம் அப்படின்றது சொல்லியிருக்கேன். டேர்லி மிச்சல் இந்த வருஷம் சிஎஸ்கேல விளையாட போகிறாரு. இவர் வந்து என்ன அனுபவம்லாம் கற்றுக்கிட்டு பகிர்ந்துக்க போகிறாருன்னு தெரியல. இவரோட ஆட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. தோனியின் தலைமையின் கீழே விளையாடுறதே எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்குது. இதை நாங்கள் ஒவ்வொரு கிரிக்கெட் பிளேயரோட கனவாக இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னு வந்து நிறையா பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த ஐபிஎல்லில் தோனி ரிட்டையர் ஆவாரா மாட்டாரா, கேப்டன்சி யாருக்கு போகும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், பார்க்கணும் உடனே அப்படின்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனில் வரும். அதை நீங்கள் பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே வரும். உடனே வீடியோ பார்த்து அப்டேட்ஸை வந்து தெரிஞ்சுக்கலாம். பாய்.